ஜானகி சந்தேஷ் நாளைக்கான எபிசோட் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா வியூஸ் சரியாக போகலாம். உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாயா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. பத்மா அத்தைக்கு என்னை கண்டாலே சுத்தமாக பிடிக்கல. இதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப பேசாமல் நம்ம இந்த ஊரில் இல்லாமல் கிளம்பி நம்ம ஊருக்கே போயிட வேண்டியதான். அப்படி போயிட்டா நிச்சயமாக இந்த ஒரு பிரிவு அவங்களுக்கு உள்ளே தேவையில்லாமல் அவங்களும் தேவையில்லாமல் அடி வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா பெட்டி எல்லாத்தையும் இப்போ அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த பக்கம் பேக் எடுத்துகிட்டு அப்படியே ஹாலுக்கு வராங்க. வந்தோடனே என்னாச்சு தானா கேட்குறாங்க. திடீர்னு என்ன ஊருக்கு ஏதாவது போக போறியா சீனு மாமா கூட அப்படின்னு சொல்கிறப்ப ஊருக்கு தான் போக போகிறேன், ஆனால் நிரந்தரமாக இங்கேருந்து கிளம்பலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஜானகியும் சரி ரகுராம்லேருந்து எல்லோரும் உட்காந்து இருந்தவங்க டக்குன்னு எந்திரிச்சு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட ரகுராம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம். இப்போ நேற்று நடந்த விஷயத்தை தான் எல்லா பிரச்சனையும் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நீ இந்த வீட்டை விட்டெல்லாம் போகக்கூடாதுமா. நீ சீனு கூட சேர்ந்து சந்தோஷமாக இனிமே தான் நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். இவ்வளோ தடங்கள் இருந்த எல்லாமே விலகினதுக்கப்புறம் இப்போ போய் நீ இப்படி முடிவு பண்ணால் சரியாக இருக்காது. நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறப்ப தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா. உங்கள் வார்த்தையை நான் மீறுறேன்னு மட்டும் நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு இங்கே இருக்கவே சுத்தமாக விருப்பமே இல்லை. யாருக்குமே என்னை பிடிக்கல. அப்படி இருக்கிறப்ப நான் ஏதாவது சின்ன விஷயம் எதாவது செஞ்சால் கூட பத்மாவும் பார்வதி 2 பேரும் அவங்களுக்குமே அத்தைக்கு 2 பேருக்கும் சுத்தமாக என்னை பிடிக்கல. ஏதாவது இந்த குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த வீட்டிலேருந்து கிளம்புறது என்னுடைய இறுதியான முடிவு அப்படின்னு சொன்னோன்னே சீனு கேட்குறாங்க. அப்போ மாயா நீ இப்படிலாம் பண்ணுறியே, அப்போ என்னை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போகலான்னு நீ உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சீனு கேட்டோன்னே ஒரு செகண்ட் அப்படியே மாயா கண் கலங்கி யோசிக்கிறாங்க. உடனே ஜானகி ஓடி கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு, நான் கஷ்டப்பட்டு சந்தியா கிட்ட உனக்கு பேசி என் தங்கச்சிக்கிட்ட உன்னை மகளாக கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ஊர்லேருந்து அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீ மாட்டுக்கும் இப்படி எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கப்புறமா இப்போ போய் உங்களை 2 பேரும் யாரும் பிரச்சனை இல்லை உங்களை பிரிக்கிறதுக்கு. அதான் எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருச்சு. இப்போ போய் நீ கிளம்புறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறப்ப தனா உடனே இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு சொல்கிறப்ப தனா கிட்ட இங்கே பாரு, இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது என்னுடைய முடிவு. நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேக் எடுத்துகிட்டு போகிறப்ப சீனு கையை பிடிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நானும் உன் கூட கிளம்பி வீட்டை விட்டு வந்துடுறேன். நீ எதுக்காக இப்படி தனியாக போகணும்னு நான் இருக்கிறப்ப உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப இல்லை சீனு, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறப்ப செமக்கோவத்தில் இங்கே பாட்டி வராங்க. வந்தோடனே இங்கே பாரு, என்ன அவள் மாட்டுக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கா பத்மா, இப்போ கூட உன் மருமக அவள் தான் அப்படின்னு சொல்லி உனக்கு ஏற்றுக்கணும். உன் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதெல்லாம் உனக்கு துளி கூட எண்ணம் கிடையாதுல்ல. அவள் தான் கிளம்பி போகிறாள்ல, தடு அப்படின்னு சொல்கிறப்ப எதுவும் பேசாமல் அப்படியே மௌனமாக இருக்காங்க. மணியும் சேர்த்து சத்தம் போடுறாங்க. இங்கே பாரு, அவன் கிளம்பி நம்ம பையன் நம்ம கூட இருக்கணும்னு நினச்சேன்னா மாயா கூட தடுத்து நிப்பாட்டி அவளை இந்த வீட்டில் ஏற்றுக்கிட்டு மருமகளாக அவள் கூட புரிஞ்சுக்கிட்டு பக்குவமாக நடந்துக்க. அப்படி இல்லைன்னா அப்புறம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அதை கிளம்பி போகலான்னு போகிறாங்க. பேக் எடுத்துகிட்டு மெதுவாக நடந்து. பத்மாவும் அப்படியே ஒரே யோசனையோடு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே பார்வதி போகட்டும் போகட்டும், இவ போயிட்டான்னா ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லி இங்கே இனிமையாவது இந்த வீட்டில் எந்த தொந்தரவும் இருக்காது, இனிமேல் நம்ம நினச்சதை சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பார்வதி நினச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்கே புவனேஸ்வரி என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்கப்ப பசுபதி சொல்கிறாங்க, ஏம்மா நம்ம கூடவே இருந்துக்கிட்டு இந்த லிங்கம் நமக்கு தெரியாமல் ஏகப்பட்ட வேலை பண்ணி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்கிறப்ப, சரி அவனை வெளியில் எடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, சும்மா ஒரு ட்ரிப்பு மட்டும் லிங்கத்தை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா அவருக்கு ஒரு ஆறுதல் சொன்ன மாதிரியும் இருக்கும். அது நமக்கு நல்லது தான். இல்லைன்னா நாளை பின்ன அவன்
ஏற்கனவே வந்து நம்ம பேரையும் சேர்த்து சொல்லிட்டான்னா நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரே டீமுங்கிறது அந்த குடும்பத்தில் வந்து அத்தனை பேருக்கு ஜானகிலேருந்து தெரியும் மாயாவுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப, சரி லிங்கத்தை போய் பார்த்துட்டு வரதுக்கு முதல்ல வந்து பேப்பரில் வந்து போடுவோம், நம்ம வக்கீல்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு லிங்கத்தை பார்க்குறதுக்காக அங்கே வந்து கிளம்பி அவங்க இருக்கிற இடத்துக்கு கிளம்பி இவங்க போகிறாங்க. கார்த்திக் வந்து இப்போ நம்ம எப்படி தனாக்கிட்ட போய் பேசுகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதோட வந்து எபிசோடு சூப்பராக முடிக்குது.